தற்போதைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது இப்படிதான் இருக்கு. அதாவது நீங்க ஒரு முதல்வராகவோ துணை முதல்வராகவோ இல்லைன்னா அமைச்சராகவோ மாறணும்னா நீங்க மக்களுக்காக போராட்டத்துல நிக்க தேவையில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பேச தேவையில்லை, எந்த ஒரு கொள்கையும் பேச தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நல்லா நடிக்க கத்துக்கணும், நல்லா நடிக்கணும், நல்லா பாடணும், நல்லா டான்ஸ் ஆடணும். இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வராகவோ ஒரு அமைச்சராகவோ துணை முதல்வராகவோ மாற அனைத்து தகுதிகளும் உள்ளவராக நீங்க கருதப்படுவீங்க. இப்படிப்பட்ட வெக்கக்கேடான நிலைதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கு. உண்மையிலே வடமாநிலத்துக்காரெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது தற்போது இருந்து கொண்டிருக்கு. ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அவன் தொடர்ச்சியா மக்களுக்காக போராடணும், மக்களுக்கான களத்துல நிக்கணும், சமத்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு இதை பற்றியெல்லாம் நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரிவிக்க தேவையில்லை. நல்லா நடிச்சா போதும், நல்லா டான்ஸ் ஆடனா போதும், நல்லா பாட்டு பாடனா போதும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எலிஜிபிலிட்டி. இது இருந்தா போதும், நீங்க முதல்வராக மாறிவிடலாம். மிகப்பெரிய வெக்கக்கேடான ஒன்று.